வெல்கம் டு பிரபா ஜிவிடி 316. டெட் எக்ஸாம்காக மேக்ஸ் கொஷின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 250 கொஷின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் 251லேருந்து 275 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீ பே கா காண்க. மீ பே கா அப்படின்னா HCF பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதுதான் குழப்பம், மீ பே கானா என்ன, மீ சீமானா என்னன்னு. அப்போ கொஸ்டின்ல வந்து இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ வகுத்தல் முறையில் 40க்கும் 56க்கும் எண்களுக்குங்க மீ பேக்கா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 40 போட்டுக்குவோம், 56 போட்டுக்கிட்டு நம்ம இதில் வந்து நம்ம வகுக்கலாம். இப்போ வகுக்கும் போது இது 2 தாட்டி அப்படி 2ஆல் வகுக்கும் போது, ஏன்னா பகா எண்களால் தான் நம்ம வகுக்கணும். அப்போ 2ஆல் இது ரெண்டுமே வகுக்க முடியும். ஏன்னா இந்த எண்டில் வந்து இரட்டை படை எண் இருக்கிறதுனால 2ஆல் வகுப்படும். அப்போ 2ன்னா 20, இங்கே 2 தாட்டி 4, 1 8 தாட்டி, இதுவும் 2ஆல் வகுப்படும் 10, இங்க 14. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் 2ஆல் வகுப்படும். இப்போ 5, இங்க 7. இப்போ மீ பேக்கா அப்படின்னா இந்த 2 நம்பரும் வகுத்தா மட்டும்தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அப்ப இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேற வேற நம்பர் இருக்கு. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்ப இதை மட்டும் பெருக்கினாவே மீ பேக்கா. அப்ப மீ பேக்கா அப்படிங்கிறது HCF. பேக்கா HCF பண்ணா 2 × 2 × 2. அப்போ ஆன்சர் வந்து 2 2s are 4, 4 2s are 8. அப்போ ஆன்சர் வந்து 8. இதுதான் ஆன்சர். மீ பேக்கானா 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 2 நம்பரும் வகுப்பட்டா மட்டும்தான் நம்ம போடணும், இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 252, 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ பேக்கா. அதே தான் HCF கேட்குறாங்க. நம்ம போடலாம். 18, 24, 30. இது பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து 2ஆல் வகுப்படும். இப்போ 2ஆல் வகுப்பட்டுச்சுன்னா பாருங்க, இது 9 தாட்டி, இது 1, 12, இது 15. இது பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே 3ஆல் வகுப்படும். அப்போ இது 3, இது 4 தாட்டி, இது 5. இது பார்த்தீங்கன்னா வேற வேற நம்பர்ஸ் இருக்கு. அப்போ மூணுமே ஒட்டுக்கா வகுப்படாது. அப்போ மீ பேக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீ பேக்கா அதாவது HCF வந்து என்னவா இருக்கும், 2 × 3. அப்போ 2 3s are 6, 6 தான் ஆன்சர். அடுத்த சம் போகலாம். 253, 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீ சீமா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மீ சீமானா எல்லா கடைசி வரைக்குமே நம்ம போடணும். அப்போ 156, 124. இப்போ 2ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இது 7 தாட்டி, 17, மீதி 1, 8 தாட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 6 தாட்டி, இது 2 தாட்டி. திரும்பவும் 2ஆல் வகுத்தோம்னா 3 தாட்டி 6, மீதி 1, இப்போ 9 தாட்டி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 3 தாட்டி 6, இது 1 தாட்டி. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது 3ஆல் வகுப்படும். இதை மட்டும்தான் 3ஆல் வகுப்படும். இருந்தாலும் எல்சிஎம், மீசியமான எல்சிஎம்னா நம்ம கடைசி வரைக்கும் போடணும். இப்போ 1, 3, இங்கே 31. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். ஏன்னா இது 1ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும், இல்லைன்னா அதே வாய்ப்பாட்டில் தான் வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 13ஆல் வகுப்படும் போது இங்கே 1 தாட்டி, இங்கே 31. திரும்ப 31ஆல் வகுப்படும் போது 1, இது 1. அப்போ எல்சிஎம் நம்ம எழுதுகிறோம். மீசியமாக தான் நான் எல்சிஎம்னு எழுதுகிறேன். இப்போ 2 × 2 × 3 × 13 × 31. இப்போ பண்ணும்போது 2 2s are 4, 4 3s are 12. 12 × 13 இது ரெண்டையும் 13 × 31 பெருக்கும் போது 403 வருது. அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கும் போது 403, 12 பெருக்கும் போது 4836 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது இதை ஃபுல்லாகவே நம்ம கடைசி வரைக்குமே நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் எல்சிஎம். அடுத்தது போலாம். 254, இரு எண்களின் மீ பேக்கா 2, அவற்றின் மீசீமா 154. இவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து HCF வந்து 2 கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் 154 கொடுத்துட்டாங்க, அந்த 2 எண்களுக்கிடையே வேறுபாடு 8ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நார்மலாகவே LCM × HCF = X × Y. அதாவது 2 நம்பரோட பெருக்கல் பலன் வந்து அதோட வந்து LCM HCF ஓட பெருக்கல் பலனுக்கு சமம்.
இப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த மாதிரி கொஷினில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2x 2yன்னு எடுத்துக்கிறோம். LCM இன்ட்டு HCF இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x இன்ட்டு 2y எடுத்துக்கிறோம். மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 இன்ட்டு 154 ஈக்குவல் டு 4xy. இதை கேன்சல் பண்ணுறோம். இது வந்து 2 தாட்டி இது கேன்சல் ஆகிடும். திரும்பவும் இது ஒரு தாட்டி பண்ணும் போது இது 7 டைம்ஸ் 14 மிச்சம் 7 டைம்ஸ் 14. அப்போ 77 எக்ஸ் இன்ட்டு ஒய் 77 பாருங்க. XY 77. அப்போ 77 எது ரெண்டு பெருக்குனா கரெக்டாக வரும். இது 177 சார் வரும், இல்லைன்னா 7 இன்ட்டு 11 சார் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு எண்களுக்கு இடையே வேறுபாடு 8 வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு எண்களுக்கு உடைய வேறுபாடு 8 வரணும். இப்போ எக்ஸ் 7 ஒய் 11 இருக்கு. அப்போ நாம் இப்போ இதோட வேறுபாடு பார்த்தீங்கன்னா 76 தான் வரும். அப்போ இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது ராங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 வரும். ஆனால் நம்ம எடுத்தது 2xன்னு எடுத்திருக்கோம். 2x 2yன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2x பாருங்க, 2x 7 நம்ம எடுத்துக்கிட்டா, சரி எக்ஸ் 7ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ் 7, அப்புறம் ஒய் 11ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட நம்பர் 2xன்னு எடுத்துருக்கோம். அப்போ 2 இன்ட்டு 7 14, இங்கே 2 இன்ட்டு ஒய் 22. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு வேறுபாடு பாருங்க 8 வரும். அப்போ இந்த ரெண்டு இதுக்கு வேறுபாடு 8. அப்போ இது கரெக்டு தானுங்களா. நாம் எடுத்துருக்கிறது வேல்யூ வச்சு 8 போட்டாச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரு தான் அந்த கேட்கக்கூடிய நம்பர். என்ன கடைசியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கூடுதல். அப்போ 14 + 22 என்ன வரும், 36 தான் ஆன்சர். புரியுதுங்களா. நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுக்காம 2x 2yன்னு கண்டுபிடிக்கிறோம். XY கண்டுபிடிச்ச பிறகு அந்த 2xyலேருந்து நம்ம 2x 2y கண்டுபிடிச்சி அது வேறுபாடு 8 இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி நம்ம எழுதணும். அடுத்தது 255. 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? அப்போ 8, 9, 12 இந்த 3ஆல் ஒரு 4 இலக்க எண்ணை வகுப்படுற பெரிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்படி தெரியாது, ஆப்ஷன் கொடுக்கல. அதனால ஃபர்ஸ்ட் 8, 9, 12 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 டைம்ஸ்னா இங்கே 4, 9, 6. அப்போ 2 டைம்ஸ்னா 2, 9, 3. திரும்பவும் 2 டைம்ஸ்னா 1, 9, 3. அடுத்தது இங்கே 3 அப்படின்னா 1, 9, 3, 3னா 3, 1. திரும்பவும் 3னா 1, 1, 1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம பெருக்கிறோம். அப்போ 2 இன்ட்டு 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 8 3s are 24, 24 3s are பார்த்தீங்கன்னா 12, மிச்சம் 1, 6, 72 தான் இது எல்சிஎம். இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சது 72. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னா நம்ம 9 இப்போ 9999 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னு எழுதுவோம். இதை நம்ம வகுக்கிறோம். இப்போ 72ஆல் நம்ம வகுக்கிறோம். 9 9 9 9 வகுக்கும் போது 72. இப்போ ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா 72 வருது. மைனஸ் பண்ணால் 27, மீதி 9. இது 3 72 216. இதை மைனஸ் பண்ணால் 9, இங்கே 6, இங்கே 6 வருது. இங்கே சரி இங்கே 3, 9ல் 6 போச்சுன்னா 3, திரும்ப 9 இங்கே வருது. இப்போ இங்கே எத்தனை தாட்டினா 8 தாட்டி, 8 70. இப்போ 6 3 9 8 72 576 வருது. இப்போ மைனஸ் பண்ணால் 3, 5, மிச்சம் 1, 8. அப்போ இங்கே 6 வருது. அப்போ ரிமைண்டர் 63 வருதா. இந்த 63 எடுத்துட்டு போய் இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த சம்முக்கு இப்படி தான் பண்ணணும். இப்போ 63 எடுத்துட்டு போய் இங்கே -63 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 9936 தான் ஆன்சர் வரும். இதுதான் இந்த நம்பரை தான் இந்த 3ஆல் நம்ம வகுக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்த சம் 256 பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 51 63 கிடையாது. ஏன்னா இது வந்து 3ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்பட்டா பாருங்க, இது வந்து 1 3 3 2 7 தாட்டி வரும். இங்கே 2 இது 1 தாட்டி வரும். அடுத்தது 52 91 சார்பகா கிடையாது. இது 2ஆல் வந்து வகுப்படும். இது வந்து 91 வந்து 3ஆல் வகுப்படும். அடுத்தது 89 99 பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும், இல்லைன்னா 9ஆல் வகுப்படும். ஆனால் 71 81 மட்டும்தான் இது பகா எண்கள். அப்போ இது பிரைம் நம்பர்ஸ். இது மட்டும்தான் பிரைம் நம்பர்ஸ். இதுதான் வந்து சார்பகா எண்கள். அடுத்து பாருங்க 257 நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்பினார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கை காண்க. அதாவது 175 ஆங்கில நூல்கள், 245 அறிவியல் நூல்கள், 385 கணித நூல்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு பெட்டியிலும் 3மே கலந்து வைக்கணும். மொத்தம் அப்படி வச்சா எத்தனை பெட்டிகள் ஆகும்? ஒரு பெட்டியில ஒவ்வொரு புக்கு எத்தனை புக்கு எடுத்து வைப்பாங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் அப்படின்னாவே HCF வரும். அதிகபட்சமாகவேனாவே HCF. இப்ப 175 245 385 இப்ப 5ஆல வகுக்கிறோம். 5ஆல வகுக்கும் போது 3 தாட்டி 2 5 4 வந்து 20, அப்புறம் 9, இங்க வந்து 7, திரும்பவும் வந்து 3 தாட்டி வரும். அப்ப 7 திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது 7ஆல வகுத்தா இது 5 தாட்டி, இது 7 தாட்டி 11 தாட்டி. இது வேற வேற நம்பர் இருக்கு. அப்ப HCFங்கிறது 3 வகுத்தா மட்டும்தான் அதை எடுக்கணும். அப்ப HCF என்னது? 5 7 35. அப்ப அதிகபட்சமா 35 புக்கை வந்து அடுக்கலாம். இப்ப ஒவ்வொரு பெட்டியிலையும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 35 ஒரு புக்ல 35 எடுக்கலாம். அப்ப 175ல 35னா எவ்வளோ ஆங்கில நூல்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டியிலும். அப்ப வகுத்தா இது என்னது? 7 தாட்டி இது பார்த்தீங்கன்னா 5ஆல வகுக்கும் போது 3 தாட்டி 15, மிச்சம் 2 5. அப்ப இது வந்து 5. அப்ப இதுல வந்து ஆங்கில புக்குல வந்து ஒரு பெட்டி இருக்குன்னா ஒரு பெட்டிக்குள்ளார ஆங்கில புக்கு வந்து எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா 5 எடுக்கிறாங்க. அடுத்தது அறிவியல் நூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200. ரெண்டாவது வந்து அறிவியல் பார்த்தீங்கன்னா 245 இருக்கு. அதால 35 நம்ம வகுத்தோம்னா இது 7 தாட்டி, இது 2 4 5 20. அப்ப மீதி 4 9. அப்ப இது 7. அப்ப அறிவியல் புக்கு வந்து எவ்வளவு எடுக்கிறாங்க? 7 எடுக்கிறாங்க. அதுல வந்து 5, அறிவியல்ல வந்து 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்னதுன்னா கணித நூல் பார்த்தீங்கன்னா 385. இது வந்து 35ஆல வகுக்கும் போது இது 7 தாட்டி, இது 7 தாட்டி 35, 3 திரும்ப 7 தாட்டி, இப்போ 11. ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் நூல் வந்து 5, அறிவியல் நூல் 7, கணித நூல் வந்து 11. இப்படி மொத்தமா அடுக்குறாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது? மொத்தம் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 23. அப்போ ஒரு பெட்டியில உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கை வந்து 23 வந்து அடுக்குறாங்க. இதுதான் ஆன்சர். அப்ப நூல்களை விற்க விரும்பினா அதிகபட்சமாக எத்தனை தேவைப்படும் சொல்லியிருக்காங்க? 35. அப்ப ஒவ்வொரு பெட்டியில உள்ள பாடநூல் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் வந்து 5, அறிவியல் 7, கடைசியா கணித நூல் 11. அப்ப மொத்த பாடல் நூல்கள் மொத்தம் எத்தனை? 23 அடுக்க விரும்புறாங்க. அடுத்தது 258 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 7 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரும் பொது காரணி. அதாவது 62 78 109 வகுத்து இத வந்து ஒரு எண்ணால வகுக்கிறாங்க.
வகுக்கும் போது மீதி 2 வருது. 62 வந்து ஒன்று வகுக்கும் போது 2 மீதி வருது. 72 வகுக்கும் போது 3 வருது. 109 வகுக்கும் போது 4 வருது. அப்ப எந்த எண்ணால வகுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வரும்போது மீதி வருது அப்படின்னா 22லேருந்து 2 மைனஸ் பண்ணா 60. அடுத்தது 72லேருந்து 3 மைனஸ் பண்ணா 75. 109லேருந்து 4 மைனஸ் பண்ணா 105. அப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் மீப்பெரும் பொது காரணின்னு கேட்டிருக்காங்க. அப்ப HCF அப்ப 60, 75, 105. இப்ப 5ஆல வகுக்கும் போது 4 5 5 மிச்சம் 1, இது 2 தாட்டி 4 5 5 மிச்சம் 2, 5 தாட்டி இது 21. அப்ப இதையும் 3ஆல வகுக்கும் போது 4 5 7. அப்ப HCF தான் கேட்டிருக்காங்க. அப்ப 5 3 15. அப்ப 15ஆல இது எல்லாத்தையும் வகுத்தா மீதி 2 வரும். ஆமா, இது 78 வகுத்தா 3 வருது. 108 வகுத்தா 4 வருது. அப்ப 75 தான் ஆன்சர். அடுத்தது 259. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசீமாவின் விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீபேக்கா கண்டுபிடிக்கலாம். 18 30 இது ரெண்டுக்கும் விகிதத்தை கேட்குறாங்க. இப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது 3ஆலனா 6 10, திரும்ப 2ஆல பண்ணும்போது இது 3 இது 5. அப்ப மீபேக்கா என்னது 3 2s 6. அப்ப மீபேக்கா வந்து 6. இப்ப மீசீமா போடலாம். 18 30 சேம் அதே தான் வரும். 3 6 தாட்டி இது 10 தாட்டி, திரும்ப 2னா இது 3 5 தாட்டி. அப்ப இது 3னா 1 5 தாட்டி. இப்ப 5னா 1 1. அப்ப இதோட 15 நம்ம பெருக்கிறோம். 6 × 15 பெருக்கும் போது நமக்கு 90 கிடைக்குது. அப்ப மீசீமா என்னது 90. அப்ப இது ரெண்டுக்கும் நம்ம விகிதம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் மீபேக்காவுக்கும் மீசீமாவுக்கும், HCFக்கும் LCMக்கும் 6:90 வரும். இது வகுக்கும் போது 3:30. திரும்ப பண்ணும்போது 3ஆல வகுக்கும் போது 2:30. திரும்பவும் 2ஆல பண்ணும்போது 1:15. அப்போ ஆன்சர் வந்து 1:15 தான் ஆன்சர். அடுத்த சம் 260. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியான 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. அதாவது நாம் அங்க பார்த்தது வந்து ஒரு எண்ணை இதால வகுத்தா மீதி கொடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு ஒரு பெரிய எண்ணை இதால வகுத்தா மீதி 4 தரும். அப்ப அந்த பெரிய எண்ணு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா 254 508ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 2 தாட்டினா 1 2 மீதி 1 7, அடுத்தது 2 மிச்சம் 1 5 4. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது 2ஆல பண்ணும் போது 127 அப்படியே வருது. 1 2 7. அப்ப 127 அப்படியே நம்ம வகுத்தாவே ஆன்சர் வரும். அப்போ 1 1. அப்ப 127 × 4 போட்டா 508 வரும். அப்ப மீதி எத்தனை தருதான்? இது இந்த நம்பரை இதால வகுக்கும் போது மீதி 4 தருதான். மீதி 4 தருதுன்னா இதோட 4 ஆட் பண்ணிக்கணும். பண்ணா 512 நீங்க வகுக்கும் போது மீதி 4 தரும். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 261. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 261. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப மிகச்சிறிய 5 இலக்க எண் அதை 72ஆல வகுக்கணும். அதே மாதிரி 108ஆலையும் வகுக்கணும். அப்பயே அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா அப்ப 2 டைம்ஸ்னா இந்த 36, இங்க 54 டைம்ஸ். இங்க வந்து 2ஆல நம்ம கண்டுபிடிக்கும் போது 18 டைம்ஸ், இங்க 27 டைம்ஸ். இதை 3ஆல வகுக்கும் போது என்ன வருது? இது 6 தாட்டி, இங்க 9 தாட்டி. அடுத்தது இதை வந்து நம்ம 3ஆல வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 2 3. இப்போ 2 டேபிள்னா 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். திரும்பவும் 3ஆல பண்ணும்போது 1 1. அப்போ டோட்டலா மல்டிபிள் பண்ணா 2 2s are 4, 4 3s are 12. இருங்க, இப்போ எல்சிஎம் வந்து 2 × 2 × 3 × 3 × 2 × 3 × 3 இருக்கு. அப்போ இது 4 டைம்ஸ், இங்கே 9,
இங்கே 6. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 216 வருது. இப்போ 216 வருது. இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா இப்போ 1 போட்டு 40 போடுறது தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ இதால் பார்த்தீங்கன்னா 216ஆல் நம்ம இதை வகுக்கணும். வகுத்தா இது 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 864. இப்போ இது மைனஸ் பண்ணுறோம். இது 9 டைம்ஸு, இது 9, இங்கே வந்து 6, இங்கே 3 டைம்ஸு, இங்கே 1 டைம். அப்புறம் இந்த 0 சேர்த்திக்கிறோம். திரும்ப 6ஆல் பார்க்கும்போது 6 216 வந்து 1296. இதை மைனஸ் பண்ணால் 64 வரும். இப்போ கடைசியாக வந்துச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படிங்கும்போது டைரெக்டாக இங்கே போய் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்படி மிகச்சிறிய அப்படிங்கும் போது 216ஓட 64 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 இங்கே 1 சாரி இங்கே 6ல் 4 போச்சுன்னா 2, இங்கே 1, இங்கே வந்து 11, அப்போ இங்கே 5 வரும், மீதி 1, அப்போ 152. இந்த 152 எடுத்துகிட்டு போய் இங்கே கூட்டிக்கணும். அப்போ கூட்டிக்கிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 10,152. இதுதான் மிக சிறிய 5 இலக்க எண். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 262. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதிகபட்சம் அப்படின்னாவே நம்ம HCF வந்து நம்ம பார்க்கணும். அப்போ அதிகபட்சம் அப்படின்னாவே HCF 80, 100, 120. அப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 5 டைம்ஸு. அப்போ இங்கே 1 டைம் 5, மீதி வந்து 3, 6 தாட்டி 20, 24. அடுத்தது 2 டைம்ஸ்னால் 8, 10, இங்கே 12. திரும்ப போட்டோம்னா 2 டைம்ஸ்னால் இங்கே 4, 5, 6. இது வேறு வேறு டேபிள்ஸில் வரும். ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கணும். அப்போ 5 2s are 10, 10 2s are 20. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 தான் ஆன்சர். அடுத்த சம் போகலாம். 263. இரு எண்களின் மீபேகா எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். சரியா தவறா? இப்போ 6, 4 இருக்கு. இப்போ இதுக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கிறோம். HCF கண்டுபிடிச்சா 2 டைம்ஸ்னால் இது 3, இது 2 டைம். அப்போ 2 வந்து HCF. LCM பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 6 2s are 12. இது 2, இது 12. என்ன கேட்குறாங்கன்னா மீபேகா எப்போதும் மீசிமாவின் காரணி. இப்போ 12 பார்த்தீங்கன்னா 2 6 are 12. அப்போ இந்த 2 வந்து கண்டிப்பாக 12ஓட காரணியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது சரி. அடுத்தது 264. இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீபேகா 36. ஒரு எண் 108 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. LCM into HCF பெருக்கல் பலன் வந்து அந்த 2 நம்பரையும் பெருக்கல் பலனோட சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீசிமா என்னது 432 இன்ட்டு மீபேகா 36. ஒரு எண் வந்து 108 கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் நமக்கு தெரியாது. இப்போ கேன்சல் நம்ம பண்ணலாம். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் 9, மிச்சம் 1, 6 டைம்ஸு. இங்கே வந்து 1 டைம்ஸ் வந்து 3, இது 2 டைம்ஸ் 3, இது 1 டைமு, இது 3 டைம். அப்போ 3ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 1 டைமு, இது 1 டைம் 3, ரிமைண்டர் 1, 4 டைம்ஸு, ரிமைண்டர் 1, 4 டைம்ஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ 144 தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் தான் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 265. இரு சார்பகா எண்களின் மீசிமா 505. ஓர் எண் 65, மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி இரு சார்பகா எண்ணோட மீசிமா 505ன்னு கொடுத்துட்டு ஒரு எண் 65ன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டைரெக்டாக 5005 வந்து 65ஆல் வகுத்துக்கணும். இரு சார்பகா எண்கள் கொடுத்துட்டு ஒரு எண் கொடுத்தாங்கனாவே டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம் 5, ரிமைண்டர் 1 3, இங்கே 1001. இப்போ 1001 வந்து நம்ம டிவைட் பண்ணும் போது 13 டேபிளில் பார்த்தீங்கன்னா 77 டைம்ஸ் தான் வந்து 1001.
இதுதான். அப்போ ஆன்சர் வந்து 77 தான் ஆன்சர். அடுத்தது 266 45 மற்றும் 75 மீபேக்கா. அப்போ 45, 75ஓட நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். இது 5 டைம்ஸ்னா இது 9 டைம்ஸ், இது 1 டைம் 5, இது 5 டைம்ஸ். இது திரும்பவும் 3 டேபிளில் போட்டால் 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ இது வேறு வேறு இருக்குது. அப்போ இதை விட்டுறணும். மீதி இருக்கிறத பெருக்கனா 5 3s are 15. அப்போ ஆன்சர் வந்து 15 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போடலாங்களா? 267 இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 4 இருக்கு. 4ஓட அடுத்த இரட்டை எண் 6. இப்போ இதோட வந்து மீபேக்கா கண்டுபிடிக்கிறோம். HCF 2 டேபிள்னா 2 டைம்ஸ் 3. அப்போ வேற வந்துடுது. அப்போ ஆன்சர் 2. எப்பயுமே இது அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா 2 தான். அடுத்தது 268 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எனில் அவற்றின் மீபேக்கா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3 9ஓட மீசிமா 9னா மீபேக்கா என்ன போட்டு பார்த்தலாம். 1 3. அப்போ இது வேற வந்துடும். ஆன்சர் வந்து 3. எப்பயுமே பெரிய நம்பர் மீசிமா ஒரே டேபிளில் வர மாதிரி இருக்கு அப்படின்னா பெரிய நம்பர் வந்து மீசிமாவும் சின்ன நம்பர் வந்து மீபேக்காவும் சொல்லுவாங்க. அடுத்தது 269 26 39 மற்றும் 52 ஆகிய எண்களின் மீசிமா காண்க. இப்போ 26 39 52. இப்போ இது 2 டேபிளில் நம்ம கேன்சல் மீசிமா தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 டேபிள்னா 13 39 26. இப்போ 13ஆல் நம்ம வகுக்கும் போது 1 3 2. திரும்ப 3ஆல் வகுக்கும் போது 1 2. அப்போ இங்கே 2 இன்ட்டு 12 இன்ட்டு 3 இன்ட்டு 2. இது எல்லாத்தையும் பெருக்குனா 156 தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 270 57உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும் கேட்குறாங்க. இப்போ 2 3 4 5ஆல் சரியாக வகுப்படணும் அப்படின்னா இதை வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 1 டைம் 3 2 5. அடுத்தது இது எல்லாமே வேறு வேறு நம்பர். அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5. இதெல்லாம் பெருக்குன்னா 60 வரும். இப்போ 60 தான் வந்து எல்லாத்தாலையும் வகுப்படும். இங்கே 57 இருக்குது. அப்போ 60ஆல் 57 மைனஸ் பண்ணால் நமக்கு 3. அப்போ எந்த எண் வேணும்னா 3 நம்பர் வேணும். அடுத்த சம் பார்க்கலாம். 271 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீபேக்கா. இப்படி தொடர்ச்சியாக நம்ம வரும்போது இப்போ 7 8 5 6 இப்படி தொடர்ச்சியாக வந்தாவே அதோட மீபேக்கா என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். இது சரியா தவறாக தான் கேட்டிருப்பாங்க. அடுத்தது 272 இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும்னு கேட்குறாங்க. இப்போ 7 8ன்னு இருக்கு. இப்போ மீசிமா கேட்குறாங்க. அப்போ மீசிமான்னு கேட்டவை இது ரெண்டையும் பெருக்கி போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 56ங்கிறது அதை தான் கேட்டிருக்காங்க. இது அடுத்தடுத்த நம்பராக வரும்போது அதோட மீசிமா அந்த 2 நம்பரை பெருக்கல் பலன் பண்ணால் சமமாக தான் இருக்கும்னு. அப்போ சரி. அடுத்தது 273 இரு சார்பகா எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இரு சார்பகா எண்கள் சேம் வந்து அடுத்தடுத்த நம்பர் வந்தாவே அது சார்பகா எண்கள் 3 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட மீசிமா பார்த்தீங்கன்னா இது 3 4s வந்து 12. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தடுத்த அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமமானு கேட்டிருக்காங்க. அப்போ 3 + 4 7. அப்போ இதுக்கும் சமம் கிடையாது. அப்போ இது தவறு. அடுத்தது 274 120ஐ மீசிமா ஆக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீபேக்கா ஆக இருக்க இயலாது. அதாவது இது மீசிமா இருக்குது அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க எண் வந்து எது மீபேவா இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த நம்பரை இதால் வகுத்துச்சுன்னா அது மீபேக்காவா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு 120ஆல் 60 வகுத்தா 2 டைம். அப்போ இது வகுக்குது. அப்போ இது ஆகும். அடுத்தது 120/40 இது ஆகும். அடுத்தது 120/80ன்னு போட்டால் 0 கேன்சல். இது 4 தாட்டி, இது 6 தாட்டி, இது 2 தாட்டி, இது 3 தாட்டி. அப்போ இது வகுக்கலை. அப்போ இது கிடையாது. 30ம் பாருங்க, 120/30ன்னு போட்டாலும் நமக்கு கேன்சல் ஆகும்.
அப்போ இது எல்லாமே வந்து இது மீசீமாவா இருக்கும்போது 120 மீசீமாவா இருக்கும்போது கண்டிப்பாக 60, 40, 30 எல்லாமே நீ பேக்காவா இருக்கும். 80 நீ பேக்காவா இருக்காது. அடுத்தது கடைசி இந்த வீடியோக்கான கடைசி சம் 173 ஒரு பகா எண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம், இது ஒரு பகா எண் தான். ஏன்னா இந்த எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2 காரணி மட்டும்தான் இருக்குது. 173ங்கிறது 1. அப்போ இது ஒரு பகா எண். தேங்க்யூ. இதை புக்கில் இருக்க சம்ஸ் தான் வந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் புக்கு இல்லாதவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.